அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு கார சட்னி தாங்க பண்ண போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டிடிஎச் சேனலில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து காஷ்மீரி சில்லி வந்து 3 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேங்க. காஞ்ச மிளகாய் வந்து 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. இந்த காஷ்மீரி சில்லி வந்து என்னென்னா கலர் வந்து நமக்கு நல்லா ரெட்டிஷ் கலர் வர்றதுக்காக யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்காக பூண்டு பல் வந்து ஒரு 5 பூண்டு பல் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறாங்க. ஜீரகம் போடும்போது அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு. நெக்ஸ்ட் இதுக்காக வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை வந்து போட்டுடலாம். இது வந்து அரைச்சி செய்கிறதுனால சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சப்போஸ் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாங்க. அதோட டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுறாங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக 2 பெரிய தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி வந்து போட்டுடலாங்க. அடுத்தது வந்து இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாங்க. போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சட்னி வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து சட்னி வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாம். ஸோ கடுகு பொரிஞ்சோடனே வந்து ஒரு 20லேருந்து 25 உளுந்து வந்து போடலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ எண்ணெயில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2ஆக கிள்ளி போட்டிருக்கேங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னும் கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேங்க. அந்த கருவேப்பிலையை வந்து உருவி நம்ம போட்டுடலாம். கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாங்க. இந்த பேஸ்ட்டு வந்து போட்டதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்து நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகுதுன்னு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா இது வந்து அப்படியே மேலே வந்து தெரிச்சு வர மாதிரி இருக்கும் இந்த சட்னி. அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. ஸோ இது வந்து மூடி போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர தண்ணி ஸ்டவ்வில் வைக்கலாங்க. சிம்மில் வச்சிடலாங்க. நம்ம சிம்மில் வச்சுட்டு பார்க்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு வந்து என்னன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி நம்ம ரிலீஸ் பண்ணணும். இப்படி தாங்க நமக்கு இருக்குது. எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இது வந்து சுட சுட வந்து இட்லி வச்சு அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செய்கிறதுக்கும் டைம் வந்து நமக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காதுங்க. நீங்கள் காலையில் அவசரத்தில் கூட வந்து குயிக்காக வந்து நம்ம செஞ்சிடலாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.